வீக்கெண்ட் ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. வாரத்தில் முதல் நாள் எழுந்திரிச்சு சமைக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் பசங்க 2 பேருக்குமே ஹாஃப் டே தான் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் எழுந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு குழம்பு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வாக்கிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் 7:00 ஆயிடுச்சு. சரி ஓகே எது டக்குன்னு செய்ய முடியும்னு யோசிக்கிறப்ப சாம்பாரே பண்ணிடலாம். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்குமே ஆகுமேன்ட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்து ப்ரௌனிஸ் ஆர்டர் எடுக்கிறேன்னு சொன்னேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இன்றைக்கி தான் பண்ணி டெலிவர் பண்ணணும். அதுக்காகவே எல்லாருக்குமே மார்னிங் 10:00 கம்ப்ளீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பசங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இட்லி ஊற்றிட்டு சாம்பாரே அவங்க தொட்டு சாப்பிட்டுக்குறாங்க. சட்னிலாம் அவங்க 2 பேருக்குமே பிடிக்காது. ஸோ உங்களுக்கு ப்ரௌனிஸ் ஆர்டர் வேணும்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ரேட்ஸுமே அதிலே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பசங்களும் ப்ரௌனின்னு கேட்டுட்டு இருந்தாங்களேன்னு சண்டே வந்து ப்ரௌனி பைட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான். ஸ்நாக்ஸுக்கு கியூக்கம்பர் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ரௌனி கொடுத்துருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூடவே சாம்பார் எடுத்துக்கிட்டாங்க. பசங்களாம் கிளம்பி போனதுக்கப்புறமா எங்களுடைய லஞ்ச் ஒரு ரொட்டீனுமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.